ஐயா சில டைம்ல வந்து சில பேர் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. சில மோட்டிவேட் ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டா நானும் இனிமேல் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடகட எழுதி எல்லா வேலையும் செய்வோம். நானும் வாழ்க்கையில சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிருவேன். எனக்கு என்னென்ன செய்ய தோணுதோ அது எல்லாமே செஞ்சிருவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அதே விறுவிறுப்பா இருப்பேன். நம்ம இது ஸ்டார்ட் பண்ண போது நம்ம லைஃப்ல வந்து நம்ம சக்சஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அப்படியே 2 நாள் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். மறுபடியும் 3 நாள் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு அதே சோம்பேறித்தனத்துல வந்து நிற்போங்க. இது வந்து எனக்கு மட்டும் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம மட்டும் தான் இப்படி இருக்குமே லைஃப்ல அப்படி பார்த்தா முக்காவாசி பேர் இப்படிதாங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்லாம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி என் கதையே தான் அவளும் சொல்றா. நானும் இப்படிதாண்டி இருக்கேன் அப்படின்னு. அப்பதான் யோசிச்சேன், ஆஹா நம்ம மட்டும் இப்படி இல்ல, லைஃப்ல முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க. நீ என்னமாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டேன். அன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்ச் என்ன பண்ணா முருங்கைக்கீரை வாங்கிட்டு தான் கூட்டு மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சௌச்சௌ இருந்தது. அது வந்து பொரியல் மாதிரி பண்ணி முதல் நாள் வச்ச மீன் குழம்பு இருந்தது. அதை வச்சு லஞ்ச முடிச்சாச்சு.